பாடல் ஆராதனை பாடல் புத்தகத்தில் 132வது பாடல். 132.
പാടുവോം സർവ സൃഷ്ടികളും ഒന്നായി പുകഴ്ത്തിടുന്ന സൃഷ്ടാവിനെ സ്തുതിക്കും ഞാൻ. ഈ ശോണികാലത്തിൽ ജീവിക്കുന്ന നാളെല്ലാം ഘോഷിച്ചിടും ഒന്ന് നാഥനെ. இதுதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். ஆராதனை பாடல் புத்தகத்திலே 68வது பாடல். യേശു മാറാത്തവൻ, യേശു മാറാത്തവൻ, യേശു മാറാത്തവൻ, എത്ര നല്ലവൻ, ഇന്നും എന്നും കൂടെയുള്ളവൻ എന്ന് சொல்லி தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சங்கீதம் 100. வாசிக்க சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் மூலம் எங்களோடு பேசும் சொல்லப்பட்ட வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் உள்ள நிலைமைகளின் படியாக அதை உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதான். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்வம் வாசித்த 100ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 2ஆம் வசனத்திலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 வசனம் ஒரு ஆராதனைக்குரிய வசனம். ஆண்டுடைய ஆலயத்திலே வாருங்கள் என்றும் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமியின் குடிகளே என்று சொன்னால் யார்தான்? நாம தான். இந்த வசனத்தை எங்கிருந்தெல்லாம் வாசிக்கிறார்களோ, எந்த நாட்டில் இருந்து, எந்த இடத்தில் இருந்து, எந்த சூழ்நிலைகளில் இருந்து அவர்கள் வாசிக்கிறார்களோ, அந்த வசனத்தை நினைவு கூறுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பூமியின் குடிகள் தான். எந்த பாஷையா இருந்தாலும், நம்ம இப்ப தமிழ் பாஷையில் இதை படிச்சிருக்கிறோம், தெலுங்கு பாஷையிலும் அப்படித்தான், ஹிந்தி பாஷையிலும், மலையாளத்திலும் அவர்கள் படிக்கிற எல்லாரும் இந்த பூமியின் குடிகள். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாரும் பூமியின் குடிகள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக பாடுங்கள் என்று நம்ம சொன்னால் நம்ம எல்லாரும் பாடலாம். கைதட்டி பாடுங்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் எப்படி இருக்கிறது? கைதட்டி நம்ம பாடுறோம், இசையோடு பாடுறோம், அதுக்கு ஒரு விதம். பாடல்ல இவ்வளவு விதங்கள் இருக்கிறது. அப்ப அதுல ஒரு பகுதி தான் கம்பீரமாய் பாடுது. கம்பீரம்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம்ல, கம, நல்ல ஒரு கமையா, நல்ல ஒரு கம்பீரமா, நல்ல ஒரு தைரியமா, நம்ம ஒரு உற்சாகத்தோடு பாடுறோம். பாடல்கள் ஒரே பாடலா இருந்தாலும் பாடுகிற விதம் பல விதம். ஆலயத்தில் பாடுறோம், வீடுகளில் பாடுகிறோம், நம்ம டேப்ல போட்டு, சிடியில் போட்டு, பென்ட்ரைவ்ல போட்டு பாடல்கள் பாடும்போது கூட பாடுகிறோம், வாகனங்களில் செல்லும் பொழுது பாடலை போட்டு பாடுகிறோம். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் கம்பீரமாய் பாடணும். நல்ல கம்பீரமாய், நல்ல தைரியமாய், நல்ல உற்சாகமாய் பாட வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வரணும்? ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்ம ஆராதனை செய்யும் போது, ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும், சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆனால் அந்த ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு ஆராதிப்பது இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்குது. மகிழ்ச்சியோடு, நல்ல மகிழ்ச்சி. அவன் மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆலயத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள்.
தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆனந்த சத்தத்தோடு அதான் பாடுகிறோம், அதான் ஜெபிக்கிறோம், அதான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது மற்றவர்களைப் போல அல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு அவர் என்ன செய்கிறோம் என்றால் ஆராதனை செய்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் கர்த்தர் உண்மையான தேவன் என்று அறிய வேண்டும். அவர்தான் தெய்வம். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம்மை படைத்தார், நம்ம அவரை உண்டாக்கல, நாம் அவரை உருவாக்கல. எந்த மனிதனும் கடவுளை படைக்கவில்லை, கடவுள் தான் மனிதனை படைத்திருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய வாசல் என்று சொல்லும் பொழுது ஆராதனை ஸ்தலம், சபை, தெய்வ ஜனங்கள் ஆராதிக்கிற இடம். இந்த இடத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாசல் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாசல்களை பிரவேசிக்கும் போது துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் ஆலயத்தின் பிரகாரங்களில் வரும்போது புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பகல் வேளை கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் சொல்லிதான், எல்லாரும் நம்ம அறிந்து கொள்ள, நம்ம எல்லாரும் சொல்லலைன்னாலும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று இரவு படுத்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு எழுதியிருப்பாங்க? பயங்கரமான செய்தி. நேற்றைக்கு ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். தெரிந்தவர்கள் டூ வீலர் அந்த பொருட்கள் வாங்க போயிருக்கிறாங்க, ஒரு விபத்து ஏற்பட்டது. எங்க அடிபட்டு எங்க நிலவரம் தெரியாது. அவங்க ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க இல்லையா? அடுத்த நைட்டு போனவங்க படுத்தவங்க எல்லாரும் எழுப்பி இருக்கிறாங்களா? அவர்கள் மத்தியில் நம்மளை எழுப்பி விட்டதா? நம்ம படுத்திருக்கிறோம், நம்ம நித்திரை செய்தோம், நம்ம எழுப்பி விட்டது யார் நினைக்கிறீங்க? நம்ம எழுதல, ஆண்டவர் நம்ம எழுப்பி விட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு யாரு? நல்லவர். அவர் நம்மை எழுப்பி விட்டிருக்கிறார், நம்மை பாட செய்திருக்கிறார், மகிழ செய்திருக்கிறார், இது ஒரு ஆராதனை தந்திருக்கிறார். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாளா இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலம் நம்மையும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற கர்த்தருடைய தாசன் கடந்து வந்திருக்கிறார். பலத்த கோஷத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தரை உங்களோடு கூட ஆராதிக்க, இந்த பண்டிகை நாளை ஆசாரிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த இடத்துல வருமா வர முடியாத என்றுதான் ஒரு கேள்விக்குறியோடு தான் இருந்த நேரத்துக்கு நைட்டு இன்னை விடியற்காலம் வரைக்கும் அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா ஒரே ஒருத்தரை மாற்றி அனுப்பிடுவேன். கர்த்தருக்கு சித்தமானால் சபைகளை பேசி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிழ்வுப்படுத்த தேவன் கிருபை தர வேண்டும் என்று சோத்திரம் ஜெபித்தேன். கிருபையினால பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு சோதனையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் கடந்து செல்வது கிடையாது. காரணம், அன்று ஒரு தினம் நானும் தேவ சமூகத்திலே காத்திருந்து சோதனை கிருபைகளை பெற்றுக்கொள்ள, என்னை பலப்படுத்திக் கொள்ள, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக என்னை தகுதிப்படுத்துவதற்கு அந்த நாளை நான் ஒதுக்குவது பொதுவாக அப்படியாக செய்வதுதான் வழக்கம். அதனால் கர்த்தர் கிருபையினாலே சுற்றுலாம். அதே போல் இந்த மாதத்தில் பொதுவாக வேறு எந்த மீட்டிங்
நாங்கள் டேட்டு கொடுப்பதில்லை. பொதுவாக இரவு ஜெபங்கள் எல்லாம் போன ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே எங்களுடைய கிருபாசனம் கன்வென்ஷன் மைதானத்தில் நடக்கக்கூடியதான ஆதி அப்போஸ்தலருக்காக எழுப்புவதற்கான அந்த மொழிகிற உணர்ந்தால் யுத்த ஜபத்திற்கான ஆயத்த ஜபங்களை ஆரம்பித்து விட்டோம். கிட்டத்தட்ட தினமும் எங்களுடைய ஆயத்த ஜபங்கள் நடந்து வருகிறது, உபவாச ஜபங்கள் நடந்து வருகிறது, சகோதரிகள் ஜபங்கள் நடந்து வருகிறது. இன்னும் ஆங்காங்கே தாலுகா வாரியாக சென்று கூடி இந்த ஜபத்திற்காக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். அது மாத்திரமல்ல, எல்லா ஸ்தாபன தலைவர்கள் எல்லா தேவ ஊழியர்களையும் கடந்து போய் அழைப்பதற்காக கடந்து செல்வதுண்டு. எனவே இந்த ஆகஸ்டுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கும். ஆனால் என்ன தெரியல, அன்னைக்கு பாஸ்கர் வந்தப்போ பார்த்த பொழுது சொன்ன பொழுது என்னாலே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இந்த இடத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை அதேபோல வருகிறதான ஜனவரி 15 கிருபாசனம் கன்வென்ஷன் மைதானம் காஞ்சிபுரம். இது 9வது வருஷமா இந்த ஜபங்கள் நடைபெற இருக்கிறது. எல்லா வருஷமும் உலக சரித்திரத்திலே எல்லா ஸ்தாபன தலைவர்களும் ஒரே இடத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதான ஜெபம். அல்லேலூயா. எங்களுக்கு அந்த ஆதி அனுபவம் இன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் மீண்டும் ஒரு பெரிய எழுப்புதலோடு நடைபெறும். அல்லேலூயா. அதற்காக பிரயாசப்பட்டு தான் இந்த ஜெபத்தை நடத்தி வருகிறோம். கிருபையினால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மாலை 6 மணி முதல் மறுதினம் அதிகாலை 6 மணி வரைக்கும் இந்த ஜெபத்திலே பங்கெடுப்பார்கள். அல்லேலூயா. நாங்கள் எந்த காணிக்கை வாங்குவது கிடையாது, இங்கே காணிக்கை சேகரிப்பது கிடையாது. அங்கே டீ காஃபி வைத்திருக்கோம். இதுக்கெல்லாம் எதுவுமே காசு வாங்குறதில்ல. தேவைப்படுறவங்க தேவைப்படுற நேரத்தில் போய் குடித்து விட்டு சோத்திரம் அந்த ஜெபத்திலே பங்கெடுக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சில திட்டங்களோடு இந்த காரியங்களை ஒழுங்குபடி தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அல்லேலூயா. எனவே வருகிறதான ஜனவரி 15 சோத்திரம் அந்த மொழியிடம் முழங்கால் யுத்த ஜெபத்திலே இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வார்த்தை போட்ட பாண்டவர் கூட சொன்னார். சோத்திரம் முழு இரவு முழங்கால் யுத்த ஜெய ஜெபம். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஆயத்த ஜெபம் விண்ணப்பத்தில் முழங்கால் யுத்த ஜெபம்னு கொடுத்துருப்போம். நோட்டீஸில் எடுத்த பொழுது நாங்கள் அது முழங்கால் யுத்த ஜெய ஜெபம் எங்களுக்கு ஒரு சுவாசம் இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல கடந்த வருடங்களிலும் எங்களுடைய ஜெபத்திலே பங்கெடுத்த சோத்திரம் பாஸ்கருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் இந்த ஊழியத்தை செய்வது ஒரு நெருக்கத்தின் மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு நாங்கள் எல்லா துறையை சார்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்தினர், டிஜேசி, ஈவியில் ஒர்க் பண்ணுறவங்க தொட்டு சோத்திரம் சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க கூட எங்கள் கூட இணைந்து அன்னைக்கு நெகேமியா அலங்கத்தை கட்டுன பொழுது அவனோடு கூட இருந்த அந்த உன்னதமான அலங்கத்தை கட்டுறது போல இந்த இரவு ஜபத்திலே எங்களுடைய ஜபக்குழுவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வருகிறதான ஜனவரி 15 நடக்க உள்ள அந்த முழு இரவு ஜபத்திலே நீங்கள் யாவரும் பங்கெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பங்கெடுக்கிறவன்னு சொல்றவங்க மாத்திரம் விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா செலுத்தலாமே. அல்லேலூயா. சில கைகள் உயர்ந்திருக்கிறது. அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்திருக்கிறேன். சோதரம் ஒரு வருஷம் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சோதரம் திறந்த வெளி மைதானம். சோதரம் மைதானம் முழுவதும் செட்டு போட்டிருக்கோம். அதே போல எல்லா இடமும் முழங்கால நின்று ஜெபிப்பதற்காக மேட்டு விதித்திருக்கும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன போல எந்த ஒரு பிரதிபலனை இல்லாதபடிக்கு இந்த ஜெபம் நடத்தப்படுகிறது. அங்கே சாட்சிக்காக டைம் கொடுக்கறது இல்லை, பிரசங்கத்திற்காக ஒரே 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்கிறது. மற்றபடி முழுசும் ஜெபம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஊழியர்கள், ஒரு ஸ்தாபன தலைவர்கள் அந்த ஜெபத்தை நடத்தி வருவார்கள். அல்லேலூயா. சோதரர். எனவே கர்த்தர் அந்த ஜெபத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஜெபத்துக்கு வந்த ஒரு சகோதரர், கை இயக்காத சகோதரர் இப்படிதான் வந்திருக்கிறார்.
சோதரம் அந்த ஜெபம் முடித்து போன பொழுது சோதரம் அவர் நல்ல கையை தட்டி ஆராதித்து விட்டு எனக்கு ஒரு டயத்து சாட்சிக்காக டைம் தருவீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் கொடுக்கல. உங்க சபையில போய் நீங்க சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம் அதே போல அநேக சாட்சிகள் எங்கள் காதுக்கு வரும். கடந்த நாட்களில் கூட ராமேஸ்வரம் அங்கிருந்தெல்லாம் ஜனங்கள் வந்தார்கள். சோதரம் அதில் ஒருத்தங்க சொன்னாங்க 22 வருஷமா சோதரம் கற்பத்திற்கு அணி கிடைக்காம அந்த கிரவுண்ட்ல அந்த பனியில வந்து முழங்காத்துல ஈட்டி ஜெபித்தோம். கற்பத்திற்கு அணியை கொடுத்தார். அல்லேலூயா. சோதரம் தேசத்திற்காக திறப்பில் இருக்கிற பொழுது பெரிய காரியம். இதெல்லாம் நாங்கள் சாட்சிகளை சொல்றது இல்லை, விளம்பரப்படுத்துறது இல்லை, ஒரு ஊழியருக்கு பேரை கூட போடுறது இல்லை, என்னுடைய பேரை கூட போடுறது இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியம் என்கிறான் ஒரே ஒரு லைன் தான். சூத்திரம் இதற்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. என்னிடத்திலிருந்து இந்த ஆராதனை முடித்த பிற்பாடு வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே தனி ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அடியானை இந்த அன்போடு அழைத்த தேவ ஊழியருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். சோதரத்தை பலிபீடத்திலே வந்திருக்கிறதா தேவதாசர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னுமாக கீபோர்டு இயக்கிய அன்பு தம்பிகள், வாலிப தம்பிகள் எல்லாரத்தா அல்லேலூயா. சோதரத்தை தம்பிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சிறப்பு பாடலை பாடிய அருமையான தம்பிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாடல்கள் ஆராதனை பாடல்களை பாடிய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லோரையும் இந்த நல்ல நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடலாமே. இயேசுவே சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் யார் ஜீவிப்பது உந்தாயல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் யார் ஜீவிப்பது உந்தாயவல்லவோ இயேசு நாயகா. சீரகரின் கீழ் மறைவேனே திகன்னை அணுகாது காத்திடுவீரே. சீரகரின் கீழ் மறைவேனே திகன்னை அணுகாது காத்திடுவீரே. இம்மட்டும் யார் ஜீவிப்பது தயவல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் யார் ஜீவிப்பது தயவல்லவோ இயேசு நாயகா. சீரகரின் கீழ் மறைவேனே தீங்கன்னை அணுகாது காத்திடுவீரே. சீரகரின் கீழ் மறைவேனே தீங்கன்னை அணுகாது காத்திடுவீரே. நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலே ஒரு விசை கூட உங்களுடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் 4 நாட்களாக ஆசாரிக்கிற இந்த பண்டிகை நாட்களிலே இந்த நற்செய்தி கூட்டங்களிலே இந்த பகல் வேளையிலே உங்க வேலைக்காரனாக உங்க அடிமையாக உங்க வேலையை செய்ய இந்த இடத்துல கொண்டு வந்தீங்களே ஐயா. அப்ரோஜனமான ஒரு விசை கூட ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வர முடியுமா முடியாதா என்கிற நேரத்திலும் கிருபையாய் கொண்டு வந்தீங்க. தடைகளை மாற்றினீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வெளிப்படணும். அடியானை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க சிலுவையின் நிழலிலே உங்க செட்டை கீழே உங்க சிலுவையின் மறைவிலே மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. இன்னொரு விசை கூட தாழ்த்தி கேட்கிறேன் ஐயா. உங்க காயத்தடுப்புகளுக்கு உள்ளாடி மறைச்சிடுங்க ஆண்டவரை. ஊழிய கர்த்தருடைய ஆண்டவரை உங்க வேலைக்காரனா நிற்கிறார் ஐயா. ஆண்டவரை குறித்த வேலையிலே ஆண்டவரை சில நிமிடங்களிலே உங்க வேலையை செய்து முடிக்க கிருபைக்காரங்க. தொடர்ந்து இடைபடுங்க. அடியானை தாமத்தில் விரைவாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதர பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையிலே சோத்திரம் நம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கொண்டு வந்த தெய்வம் இதற்காக கொண்டு வந்தார். அல்லேலூயா.
அருமையான பாஸ்டர் சொல்ற மாதிரி சோத்திர நேரத்துக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா. அதன் மத்தியிலும் ஒரு நாளுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திர கிருபை உள்ள தெய்வம், இரக்கம் உள்ள தெய்வம் இந்த சின்ன கூட்டத்தை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய தெய்வம் அந்த பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை இல்லாம ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு போறப்ப அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. யாருக்கு எத்தனை நாள்னு சொல்லிட்டு யாருக்கும் டேட் எழுதி கொடுக்கல. ஆனா அவர் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோத்திரம். அந்த டேட்ல சோத்திரம் மரணமா இருந்தால் சோத்திரம் நித்தியத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டும். சோத்திரம். அவருடைய எக்கால சத்தம் கேட்கவையால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம் 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 சோத்திரம். வாசிக்கலாமே. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமோஸ் 4:12. ஆமோஸ். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். தம்மை சோத்திரம் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் தெய்வத்தை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சோத்திர கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை கண்டு கொண்டார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரே ஒரு முகாந்திரம், அந்த நித்தியத்திற்கு ஏதுவாய் கடந்து போகும்படியாக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். இந்த உலகத்துல சோத்திரம் நம் ஆரம்ப நாட்கள்ல சோத்திரம் நம்முடைய தெய்வம் அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவர் தான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் அவருடைய சாயல. அல்லேலூயா. சோத்திரம். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தெய்வம் சாதாரண ஒரு மாட்டு கொட்டகையில அந்த சாணானுக்கு இடையில அந்த கோமாத்திரத்துக்கு இடையில தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷகுமாரனா வந்தாருன்னு சொன்னா அது சாதாரண விஷயத்துக்காக அல்ல. நல்ல சிந்திக்கணும். ஆவிக்குள்ளாடி நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் மனுஷகுமாரனா அவர்கள் சொல்ற ஒரு மாட்டு தொழுவத்துல வந்து அவர்கள் அவதரித்து பிறந்திருக்கிறார்னா எதுக்காக? உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சோத்திரம் 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 சோத்திரம். உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல 33 வருஷம் அந்த உலகத்துல இருந்திருக்கிறார். அந்த 33 வயசுல அந்த இள ரத்தம், அந்த வாலிப ரத்தம் இதற்காக சிந்தப்பட்டது. உங்களையும் என்னையும் சோத்திரம் அழிந்து போகிற நம்மை அவருடைய நித்தியத்துக்கு ஏதுவாக நடத்தும்படியாக அவருடைய வருகை வந்தால் அந்த வருகைக்கு ஆயத்தமாய் காணப்படும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இள ரத்தம், வாலிப ரத்தம் எதுக்காக உடம்பெல்லாம் கீறப்பட்டு அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கொண்டார். எதற்காக? அவரை சந்திக்க ஆயத்தமாகும்படியாக. அல்லேலூயா. எதுக்காக இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு சவுண்ட் சிஸ்டம், இவ்வளவு கீபோர்டு, பேடு, சோத்திரம் இங்க அங்க வரைக்கும் சோத்திரம் சவுண்ட் சர்வீஸ், சோத்திரம் அருமையான தேவ ஊழியர் சொல்றபோது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இனி நாட்கள் கிடையாது, இனி நேரம் கிடையாது. கடைசி நிமிஷத்துல கடைசி நேரத்துல நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த துறையிலேயே இன்னைக்கு
சோத்திரம். மொபைல் கண்டு பயப்பட வேண்டியது. அல்லேலூயா. ஏன்னா டியூட்டியில இருக்கிறதுனால. அல்லேலூயா. சோத்திரம். எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய காரியங்கள் வந்தாச்சு. சோத்திரம். நிறைய ஆப் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சோத்திரம். இந்த ஆப் நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா AI டெக்னாலஜி. அல்லேலூயா. இதை பார்த்தா அதிசயமா இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். இந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் அழகா சோத்திரம் அவனும் ஒய்ஃபு பிரிச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு குழந்தை இருக்கு. சோத்திரம். திடீர்னு சோத்திரம் இதுவும் சோத்திரம் மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவன் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் ஒய்ஃபு பிள்ளை எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படியே படத்தை எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க. நான் நினைச்சேன் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்களோ கற்றுக்கு ஸ்தோத்திரம் இருந்துச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இல்லை பிரதர் நான் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கடைசி நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல நமக்காக சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த 33 வயசுல சிந்தப்பட்ட அந்த இளம் ரத்தம், அந்த வாலிப ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதோ, அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எதற்காக நம்மை கிரயமாய் கொண்டாரோ அந்த நோக்கம் திட்டம் சித்தம் நிறைவேறப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது பண்டிகை ஆசாரித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த பரிசுத்த அலங்கார ஆராதனையிலே இந்த பண்டிகை நாளிலே வந்திருக்கிறதா ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது உங்க இருதயத்துல என் இருதயத்துல எல்லாம் ஒரு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த நேரம் எக்கால சத்தம் கேட்டாலும் அந்த வருகைக்காக நம்ம தகுதியா இருக்கிறோமான்னு. அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நல்ல கர்த்தரை துதித்தோம், நல்ல பைபிள் படிச்சோம், நல்ல ஒரு தேவ பயம் நமக்குள்ளாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆனா இந்நாட்கள்ல சோத்திர இவைகள் எல்லாம் மங்கி போகிறதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. சோத்திர அவன் யாரை தள்ளி விடலாம், அவன் யார் எந்த குடும்பத்தை தகர்த்து போடலாம் என்கிறதான பிசாசின் தந்திரமான கிரியைகள் இந்நாட்கள்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சோத்திரம் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுந்தாலும் வகை தேடி அழைத்தாலும் நமக்குள்ளாடி இருக்கிறது யாரு? யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. சொல்லுங்க, யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிற போது நம்ம எதை கண்டு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் சோத்திரம் இந்நாட்கள்ல ஒரு தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. சோத்திரம் இன்னைக்கு பாருங்க சோத்திரம் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் காலநிலைகளும் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்போ எந்நேரம் ஆண்டவருடைய வருகை காணப்படுமோ என்று ஒரு பயத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எந்நேரம் ஆண்டவருடைய வருகை காணப்படலாம். நம்ம மரணம் அப்படிதான். அல்லேலூயா. யாருக்கு வயசு போன வயசு 70 80 அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ 12 15 வயசு வாலிப தம்பி திடீர்னு அட்டாக்ல இறந்து போறான். 22 வயசு வாலிப தம்பி சிறுநீரக கோளாறுல இறந்து போறான். அல்லேலூயா. யாருக்கு கேரண்டி கிடையாது. நமக்கு கேரண்டி தர ஒரே தெய்வம் அந்த பரிசுத்த தெய்வம். அல்லேலூயா. கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திர 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 சோத்திர. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில விழுந்து போய் இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பம் விழுந்து போய் இருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்மாறி போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் மறுபடியும் கட்டுவிக்க போகிறார். நீ கட்டப்பட போகிறாய். அல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய சூழ்நிலையில நீ கட்டப்படுகிற பொழுது உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவர்கள் மீது யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவருக்கு தேவ பிள்ளைக்கு எது தரணும்னு அவருக்கு தெரியும், அதை தருவார். அது சத்துரு தரப்பட முடியாது. ஏன்னா அவருக்கு ஏன் தரப்பட முடியாது? நம்ம அவரை தேடுறோம். அல்லேலூயா. எதை விட வேண்டியதோ அதை விட்டு அதை தேடப்படுவது நிச்சயம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எனவே மறுபடியும் நீ கட்டுவிக்கப்படுவாய், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. உங்க குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமோஸ் 9:12 வாசிக்கலாமே. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாம் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர்
சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை மறுபடியும் கட்டிருப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன தெய்வம் பூர்வ நாட்களில் இருந்தது போல மீண்டும் திறப்புகளை எல்லாம் அடைத்து உன்னை மீண்டும் ஆண்டவர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோதரம் 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 சோதரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அல்லேலூயா, விழுந்து போன ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் திரும்பவும் உங்களை கட்டுவிக்க போறார். அல்லேலூயா. மீண்டும் நிலநிறுத்த போறார். அல்லேலூயா. மீண்டும் சீர்படுத்த போகிறார். அல்லேலூயா. வாஞ்சை உள்ள காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோதரம் 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 சோதரம். எபிரேயர் 2:14 வாசிக்கலாம். எபிரேயர் 2:14 சோதரம். ஆதலால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. தேவதூதன் அன்னைக்கு மேல இருந்துட்டு அவருடைய ஸ்தானத்தை நினைச்சு பார்த்தா அதுல இருந்தா எப்படின்னு. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் தள்ளி விட்டார். அல்லேலூயா. அவன் விழுந்தவன் தான். அல்லேலூயா. அவன் மறுபடியும் எழும்ப முடியல. அவனுக்கு அந்த இறக்கத்தை ஆண்டவர் காமிக்கல. அல்லேலூயா. விழுந்தவன் ஆனா விழுந்தவன் தந்திரமாய் கிரியை செய்து அநேகரை விழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் விழ வைத்தவைகளை ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி விட போகிறார். ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் கை தூக்கி விட போகிறார். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கரங்களை மகிமைப்படுத்தலாமே. சோதரம் சோதரம் சோதரம். மறுபடியும் கட்டுவித்து நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன தெய்வம் மீண்டும் உன்னை கட்டுவிக்க போகிறார். அல்லேலூயா. பாழாய் பூர்வ நாட்களில் இருந்து பாழாய் போனதை மீண்டும் பூர்வ நாட்களில் இருந்தது போல ஆண்டவர் வாய்க்கப்பட போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை மகிமைப்படுத்தலாமே. ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களையும் என்னையும் சோதரம் ஒருவேளை சோதரம் விழுந்து போய் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களை கை தூக்கி விட போகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் கை தூக்கி விட எந்த சூழ்நிலை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சிக்கி இருந்தாலும் இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. மீண்டும் கட்டுவிக்கப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பாருங்க, இன்னைக்கு விழுந்து போறவன் அநேகரை விழ வைக்கிறார். அநேக வாலிப தம்பிகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப தங்கச்சிகள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு வயசு கிடையாது. பெரியவங்கள் விழுந்து போறாங்க, சிறியவர்கள் விழுந்து போகிறாங்க. அல்லேலூயா. இந்த விழுந்து போறவங்களை எல்லாம் தூக்கி எடுக்கிறதுக்காக நம்ம அப்பா, நான் இப்போ திரும்ப சொல்றேன், 33 வயசு இளம் ரத்தம், வாலிப ரத்தம் நமக்காக சிந்தி நம்ம கிரயமாக இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அது வீணாக கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க விழுந்திருப்பீர்களே, ஆனால் மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டுவிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த கிருபை நாட்கள்ல ஒரு விஷயம் கூட அவர் இரக்கம், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்ல தெய்வம் இந்த பகல் வேளையிலே இறங்கி பல காரியங்களை நம்மத்திலே இன்று செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கைப்பற்றுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாட்கள்ல நம்ம ஒரு சூத்திரம், இந்த உலகத்துல நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. வரப்போறதை நாடி தேடி காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சூத்திரம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:14 சூத்திரம். நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. வரப்போறதை நாடி தேடி இருக்கிற கார் இருக்கலாம், வங்கியா இருக்கலாம், எல்லாம் சொகுசா இருக்கலாம், வேலை இருக்கலாம், நல்ல கைதலை பணம் இருக்கலாம். இங்க அது நிலை கிடையாது. அல்லேலூயா. ஆனா வரப்போகிறதே நாடி தேடி இருக்கிறார். அதுக்காக அந்த சபையில, இந்த சின்ன சபையில சின்ன கூட்டமா ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, பலனான நகரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோத்திரம் 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 சோத்திரம். எஸ்ஐயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும், ரட்சிப்பே அதற்கு பதிலும், மரணமாக
அரணாக ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலனான நகரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. சோதரி, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? பலனான நகரத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. நிலையான நகரம் இங்க இல்ல, ஆனா பலனான நகரத்தை ஆண்டவர் இங்க கொண்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. இங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. சோதரி, அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு வேறுபடுத்துற அனுபவம். அல்லேலூயா. அப்படியா ஒரு பலனான நகரத்துல இங்க கொண்டு வச்சிருக்கிறார். ஆனா இங்க கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோதனை நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, பலனான நகரம் உண்டு. ஆனா ஊத்தை அழுக்கையான நகரத்துக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் செப்பானியா வாசிக்கலாம். செப்பானியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்கையுமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, பலனான நகரம் இருக்கிறது. ஆனா ஊத்தையும் அழுக்கையுமான நகரத்துக்கு ஐயோ. இடுக்கண் செய்து பாவம் செய்து ஐயோ. அல்லேலூயா. பலனான நகரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அழுக்கை ஊத்தையுமான நகரத்துக்கு ஐயோ. நகரம் யாரு? நம்மதான். அல்லேலூயா. பலனான நகரத்துல இருக்கிறீங்க, நிலையான நகரம் இங்க இல்ல, அதுதான் நாடு தேடி இருக்கிறோம். ஆனா ஊத்தையும் அழுக்கையான நகரத்துக்கு ஐயோ. அல்லேலூயா. பாவம் செய்து செய்து ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தோம். அல்லேலூயா. நல்லா ஜெபித்தோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுனால எதை சொன்னாலும் ஸ்தோத்திரம் இருக்கிறாரு. முதலிலே கையாகிய ஸ்தோத்திர வழி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டே வேலை செய்தோம். கரைக்கு உப்பு போட்டா ஸ்தோத்திரம், புளித்த வச்சா ஸ்தோத்திரம், எதை செஞ்சாலும் ஸ்தோத்திரம். இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. எப்பெல்லாம் அடுத்தவங்க திட்டுவோம், ஸ்தோத்திரம். அடுத்த வீட்டு கதை பேசுவோம், அதெல்லாம் பேசுறோம். அடுத்தவங்களை குறித்து தான் பேசுறோம். ஐயோ. அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம், பலனான நகரத்துல வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்று வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பலனான நகரத்துல இருக்கிற நீங்க அழுக்கை ஊத்தையுமா இருந்தா ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பாவம் செய்து, அல்லேலூயா, இடுக்கண் செய்து, அடுத்தவர்களுக்கு சொத்து கெட்டுதல் செய்து, அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்ல மாத்தி வச்சு, தேவையில்லாத வார்த்தைகளால பாவம் செய்து, ஒருவேளை பிள்ளைகளுக்கு கூட நம்ம வாயிலிருந்து சில தேவையில்லாத தீட்டான வார்த்தைகள் வெளிவந்து, இந்த பாவம் எல்லாம் படிச்சு 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 அது அழுக்கா மாறி, அது ஊத்தையா மாறி, அது நாட்டம் எடுக்கிற ஒரு நிலவரத்தில் இருக்கு. அதான் சொல்லப்படுது, இடுக்கண் செய்து அழுக்கை ஊத்தையுமான நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா, பகல் வேலையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம அழுக்கு படிச்சு படிச்சு தூசி படிச்சு 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 அப்படியே அந்த பாவம் கரை ஆகி 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 ஊத்தையா நாட்டம் எடுக்கிற நிலவரத்தில் இருக்கா? விழுந்து போகிற தாவீதின் கூட அறத்தை கட்டி எழுப்பிய தெய்வம் அன்றைக்கு தேவதூதருக்கு கை கொடுத்து தூக்கி விடலை. ஆபிரகாமின் சன்னதியை தூக்கி எடுத்த தெய்வம் உன்னை மறுபடியும் கட்டிவிட்டு நீ கட்டப்படுவாய் என்று சொல்ற தெய்வம். இந்த கடைசி நாட்கள்ல கடைசி நிமிஷத்துல இந்த கன்வென்ஷன் நாட்கள்ல சோத்திரம், இந்த சோதனை கடைசி நாள்ல இந்த பரிசுத்த ஆராதனையில கத்த சொல்கிறார், அழுக்கை ஊத்தையுமான நகரத்துக்கு ஐயோ. நீ பலனான நகரத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அழுக்கு படிச்சு இடுக்கண் செய்து செய்து ஊத்தையாகி நாட்டம் அடிச்சிருந்தாங்க ஒரு சூழ்நிலை. அவன் நேர்கொண்டு நான் சொன்னேன், அவன் தெய்வம் உடனே கொண்டு எதிர்பார்க்கிறதையும் பரிசுத்தம். அல்லேலூயா. அவன் ரத்தத்தை கேட்கிறதையும் அல்ல, நமக்காக ரத்தம் சிந்துகிறதையும். அல்லேலூயா. வயசாகி கலடாகி அவர் ரத்தம் சிந்தல, இள ரத்தம், வாலிப ரத்தம். அல்லேலூயா. 33 வயசுல சிந்தப்பட்ட ரத்தம், அந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. எனக்காக தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறதால யாராவது இடுக்கண் செய்து அழுக்கையும் ஊத்தையுமான ஒரு நகரமா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவான். உடனே ஒன்று இந்த இதயத்தை அவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, சொத்தை கேட்கல. எதுக்காக? அந்த நிலையான நகரத்தை நாடி தேடி இருக்கிற நம்மை அவருடைய நிலையான நகரத்துக்கு அழைத்து செல்வதற்காக. அல்லேலூயா. நமக்கு இங்க யாரும் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எதுவும் இல்லை.
ஒரு சகோதரி நேற்றுக்கு நைட்டு கூட அழுறாங்க. அவங்க புருஷனார் இறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அல்லேலூயா. நல்ல கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்தா சகோதரன் குடிச்சு கொஞ்சமாக குடிச்சாரு. அடுத்து கொஞ்சம் அதிகமாக குடிச்சாரு. 3 வேளையும் குடிச்சாரு. 24 hours குடிக்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. அநேக தரம் அவருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கேட்கல. சுவிசேஷம் சொல்லப்பட்டது கேட்கல. தாயெல்லாம் அந்த அவருடைய மனைவி அழுதாங்க, பிள்ளைங்க அழுதாங்க. 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை கூட இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல. அல்லேலூயா. 2 பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. அந்த தாய் அழுதாங்க தேம்பி அழுதாங்க. காரணம் அழுக்கை முத்திரமான ஒரு நிலவரத்தில் இருந்தார். அந்த அழுக்கு படிஞ்சு குடித்து வெறித்து அவர் ஈரெல்லாம் கெட்டு போச்சு, சரீரெல்லாம் கெட்டு போச்சு. நிறைய தருணங்கள் அதை சகோதரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் கொண்டு போவாங்க. சரியாகி வருவார், ஜபத்தால் சரியாகி வருவார். திருப்பி சபையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சபை ஊழியர் பாவம் அவர்கள் அப்பாவியா போய் வீட்டில் போய் வாங்க பிரதர்ன்னு சொல்லி சபைக்கு அழைத்த நாட்கள் உண்டு. ஒரு சில நாட்கள் ரொம்ப பாசமாக அவருக்காக செலவுக்கு கூட காசு கொடுத்து அவர் சபையில் கூட்டி கொண்டு வச்சார். அந்த தருணங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அந்த தருணத்தை அவர் விட்டு விட்டார். கடைசியாக மறிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், நீ இந்த டாக்டர் காலில் விழுந்தாவது என்னுடைய உயிரை காப்பாற்றுவியா? நான் என்னுடைய 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் பார்க்கல. எனக்கு ஒரு சான்ஸ் கூட ஆண்டவர் தருவா மாட்டாரா? ஏன்னா அநேக மாதங்கள், அநேக வருடங்கள் அவருக்கான அந்த தருணங்கள் கொடுக்கப்பட்டது. அவர் வரவில்லை. ஐயோ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு நிலவரத்தில் நாட்டம் எடுக்கிற சூழ்நிலையில அழுக்கு படிச்சு இந்த பாவம் படிச்சு உலகத்தை ஏமாத்துற, அப்பாவை ஏமாத்துற, அம்மாவை ஏமாத்துற, ஊரை ஏமாத்துற. ஆனா வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் ஒரு சாதாரணமான தெய்வம் இல்லை. எதுக்காக இவ்வளவு இறங்கி மாட்டு தருவதில்லை? அன்னைக்கு ஆட்டி சாணான் கோமாத்திரம் நாட்டம் எடுக்கிற சூழ்நிலைய ஒரு மாட்டு தொழுவதில் தன்னை தாழ்த்தி பிறந்தாருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. யார் 70 வயசு 80 வயசுக்கு போகல, 33 வயசு ரத்தம். எதுக்காக இந்த உடம்பு முழுசும் பீறப்பட்டது, முள்முடி சூடப்பட்டது, ஈட்டியால் குட்டுனாங்க. அல்லையா, கடைசியா குத்துனப்ப கூட அங்கே இருந்த ரத்தம் எல்லாம் போய் தண்ணியும் ரத்தமா வெளியே வந்துச்சு. எதுக்கு நிலையான நகரத்துக்கு நாம் ஒவ்வொருவரை அழைத்து செல்லும்படியாக. இந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயம் நீங்கள் கட்டுவிக்கிற பருவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள், உங்களுக்கு குடும்பம் கட்டப்படும். ஆண்டவர் தேவதூதரை தூக்கி விடல, ஆபிரகாம் சன்னதியை தூக்கி விட்டார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு நிமிஷம் 2 கரங்களையும் மாத்திரம் பரலோகத்துக்கு நேராக வைத்து, யார் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க 2 கையை மாத்திரம் வைத்து, ஆண்டவரே நான் நிலையான நகரத்துக்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. என் மேல தூசி போல படித்திருக்கிறதான அந்த பாவம், அந்த அழுக்கு எல்லாம் இந்த பகல் வேலையில, இந்த பரிசுத்தான வரையில ஆண்டவரே எனக்கு உணர்த்தி தாருங்கப்பா. இனி நாட்டை விடுக்க கூடாது. அழுக்கை ஊத்தமான நகரத்துக்கு ஐயோன்னு நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. அந்த அழுக்கு படிச்சு அந்த பாவம் படிச்சு அந்த ஒரு நாட்டை விடுக்கிறதான அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. எங்களுக்கு என்ன பாவம் இருந்தாலும் இந்த பகல் வேலையில மாற்றி காட்டுவரை நான் வரப்போகிறதை நாடி தேடி காத்திருக்கிறேன். அந்த நிலையான நகரத்தை நாட்கள் இல்லை, நிமிஷம் இல்லை, கடைசி துணி பொழுதுல இருந்திருக்கிறோம். மரணமான அந்த நித்தியத்துக்கு நேராக போக வேண்டும்.
நிறைந்திருக்கப்பட போகிறார். அல்லேலூயா. திரும்பவும் கட்ட போகிறார். அல்லேலூயா. மறுபடியும் கட்டிவிட்டு நீ கட்டப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ள அடிப்பாரு. அல்லேலூயா. ஊருக்குள்ள அடிப்பாருப்பா. ஓடி வராங்க ஜனங்க. எங்க பட்டறாங்க பாலா போச்சு, இங்க இருக்கிற தண்ணியும் கெட்டு போச்சு. அல்லேலூயா. 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 அந்த தேவ மனுஷன் என்ன பண்ணாரு? கொஞ்சம் உப்பு கொண்டு வர சொன்னார். ஒரு தேக்கரண்டி உப்பு எடுத்து சோத்ரா அந்த கிணத்துல போட்டாரு. அந்த நிலத்துல போட்டாங்க. அல்லேலூயா. சோத்ரா. அது உப்பு என்பது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. உப்பு என்பது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அந்த உப்பு போடுறது போல அதுக்கப்புறம் அந்த பாழாய் போற அந்த நிலம் நல்ல நிலமா மாறிச்சு. அல்லேலூயா. அந்த தண்ணியெல்லாம் அந்த பட்டணம் நல்ல நிலமா, அந்த பட்டணம் நல்ல பட்டணமா மாறிச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த பகல் வேலையில இங்க கொடுக்கப்படுகிறது என்றால் இங்க சுத்திகரிப்பதற்காக யாரோ நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளை பாழாய் போற பட்டணத்தை, அல்லேலூயா, உங்க ஜனங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பட்டணத்தை, அல்லேலூயா, குடிப்பதற்கு தண்ணி இல்லாத ஒரு தண்ணியை சுத்திகரித்த அந்த தேவ மனிதனை கொண்டு அந்த பாழாய் போற பட்டணம் சீர்படுத்தப்பட்டது என்றால் இந்த பகல் வேளையிலே அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை சீர்படுத்த வல்ல தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சோத்திரம் 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 வாசிக்கிறதே. இன்னைக்கு அந்த தேவம் அந்த மனுஷன் கோடாலி எடுத்து அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தா. அல்லேலூயா. மரத்தை வெட்டிட்டு இருந்த கோடாலி தண்ணியில விழுந்துச்சு. அல்லேலூயா. அந்த இரும்பு கோடாலி தண்ணியில விழுந்துச்சு. அவனை அடுத்த வட்டம் வாங்கிட்டு வந்தான். அல்லேலூயா. தேவ மனுஷன் வந்த நேரத்துல அந்த கோடாலி தண்ணியில விழுந்ததுல அந்த தேவ மனுஷன் சொல்ற நேரத்துல ஒரு கம்பை தூக்கி அந்த அந்த கோடாலி விழுந்த இடத்துல இறங்கிச்சா. அல்லேலூயா. இரும்பு கோடாலி மேல வந்துச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு இந்த பகல் வேளை உங்களை நோக்கி வருகிற நேரத்தில், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிற நேரத்தில் பாவம் மறைந்திருக்கிற பாவம், உங்கள் எலும்புகளுக்குள்ளாக மறைந்திருக்கிற பாவம், உங்க இரத்த நாளங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற பாவம் இன்று வெளியே வரப்போகும். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி கர்த்தரை வைக்கப்படுகிறார்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுடைய அங்கலாய் போது வேதனையோடு எந்த பாவமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், எந்த பாவமாக இருக்காலும் இந்த பகல் வேலையில ஒப்பு இருக்கவா படுகிறாரா? அன்றைக்கு தேவ மனுஷன் அந்த கம்பை எடுத்து எரிந்த வேலையில அந்த கோடாலி இரும்பு கோடாலி பிறந்தது. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உங்களுடைய பாவங்கள் வெளியே வரும். அந்த பாவங்கள் வெளியே வருகிறது. நீ அறிக்கை செய்கிற பொழுது, நீ கண்ணீர் விட்டு கதறுகிற பொழுது, நீ பாவத்தை அறிக்கை எடுக்கிற பொழுது வானம் திறக்கும். அல்லேலூயா. உன்னை விழுந்து போல எந்த சூழலில் இருந்தால் ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்ல தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சோதரம் 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 சோதரம். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. கட்டப்படுவாய். அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை பகல் வேலையோட சாட்சி சொன்னேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மோசமாச்சு. எல்லாரும் கைவிட்டாங்க. இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கலத்தி அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிட்டேன். நான் நினைச்சேன் இனி போட முடியாதுன்னு. அது பாழாய் போச்சுன்னு நினைச்சேன். நீ அதுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமோ சுதந்திரத்தில் விழுந்து போல தாவியின் தூராட்டத்தை எப்படி கட்டி எழுப்புறாரோ அதே தெய்வம் மீண்டும் எனது யூனிஃபார்ம் போட்டு வச்சாரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் பாவங்களோ, உங்க அக்கிரமங்களோ, உங்க மீறுதல்களோ உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமே, ஏதாவது எல்லாம் நீங்க தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் மீண்டும் உங்களை கட்டி வைக்க போறார். அல்லேலூயா. ஒரே ஒரு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சோதரம் 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 சோதரம். மரத்தை வெட்டி பழக்கிறது போல இவருடைய எலும்புகள் பாதாளத்தில் வாய்க்கே போகுது. வாசிக்கலாமே. சங்கீதம் 141 7-8. சங்கீதம்
பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல் எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை மரத்தை வெட்டி பிளக்கிறது போல நம்ம பாவங்கள், நம்ம ஆத்துமாவை பிளந்து வச்சிருக்குவியானால் இந்த பகல் வேளையிலே சோத்ரம் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆத்மாவிலே ஏகப்பட்ட ஆத்மா, இந்த ஆத்மாவை போயாச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்பாக நம்ம பழைய முதலமைச்சர் இந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. இது இந்த ஆத்மா வெளியே போயிட்டுன்னு சொன்னா பிரச்சனை அவ்வளவுதான், நாத்தம் அடிச்சிடும். அல்லேலூயா. சில நாட்கள் இன்ஜெக்ஷன் போட்டு வைக்கிறார், சில நாட்கள் ஏதாவது விலை உயர்ந்த திரவியங்களை தடவி வைக்கிறார். சோத்திரம். அதுவும் முகம் கோரமா மாறிடும். அல்லேலூயா. ஆனா இந்த விலையேற பெற்ற ஆத்மா, உன்னத ஆத்மா, அது பரிசுத்தமாய் காணப்பட்டால் அல்லேலூயா, அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு லக்ஸரியா இருக்கலாம், எவ்வளவு ஆடம்பரமா இருக்கலாம், எவ்வளவு பங்களா இருக்கட்டும், கார் இருக்கட்டும், எவ்வளவு நம்ம ஒரு பெரிய வாழ்க்கை வாழலாம், ஆனா இந்த ஆத்மா நம்ம ஒரு சரீரத்தை விட்டு போயிடுச்சா நாத்தம் அடிக்கும். அல்லேலூயா. அழுக்கை ஊத்தைமான நகரத்துக்கு ஐயோ. அல்லேலூயா. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, சில பாடிகளை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, பார்த்தா அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கடைசியில ஒண்ணுமே இருக்காது. கடைசியில அந்த பாடி எல்லாம் நல்லா குத்தி தைக்கிற அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு காசு கொடுத்து நல்ல ஸ்டிச்சிங் போடுன்னு சொல்லுவாங்க. துணியை கொஞ்சம் நல்லா கட்டி வைப்பான்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது கொடுத்து பண்ணுவாங்க. நான் நினைச்சேன், நான் அந்த நேரத்தில் நினைப்பேன், இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறவங்களுடைய நிலவரம், இந்த சரீரத்துக்குரிய மதிப்பு என்ன. அதுக்கப்புறம் அங்கே யாரு ஒன்றுமே கிடையாது, அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரே ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வருகிற நேரத்துல அந்த சரீரம் மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஊர்த்தையான நகரத்துக்கு ஐயோ, நம்ம காத்திருக்கிறது நிலையான நகரம். அல்லேலூயா. நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறது பலனான நகரம். அல்லேலூயா. பலனான நகரத்தில் இருக்கிற நீங்களும் நானும், நிலையான நகரத்தை வாஞ்சித்து காத்திருக்கிற நீங்களும் நானும் அழுக்கையும் ஊத்தையுமா இருந்தா ஐயோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. விழுந்து போற தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவிப்பேன். எதுக்காக? இன்னைக்கு இந்த பண்டிகை நாளில் கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி நேரத்துல, இந்த மதியான வேளையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். உங்க நிலவரங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கலாம். நம்முடைய நிலவரங்கள், அல்லேலூயா, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம், நம்முடைய நிலவரங்கள் எல்லாம் எந்த நிலவரத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செய்த காரியங்கள், நம்ம செய்த இடுகட்கள், நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஒரு தகுதியும் கூட நமக்கு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு 14ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 7-8. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து
இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அது வெட்டி போட்டாலும் அது திரும்ப தழைக்கும். அதுல இருந்து இளம் கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை உங்க ஜீவிதம் வெட்டி போடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஜீவிதம் வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்தை போல காணப்படலாம். அல்லேலூயா. உங்க ஜீவிதம் தகர்ந்து போற ஒரு ஜீவிதமாய் காணப்படலாம். அல்லேலூயா. அழுக்கையும் ஊத்தையுமாகி அது நாட்டம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவ மர பிள்ளைகளே, அடிமரம் செத்த நிலவரத்தில் கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கை, உங்க தனிப்பட்ட ஜீவிதம் செத்த ஒரு மரத்தை போல அடிமரம் வெட்டப்பட்டு அந்த அடிமரமே செத்து போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது சோத்திரம், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தார். அதன் சோத்திரம் அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தால் தண்ணீரின் வாசனையினால் அது தொழில்த்தது. அல்லேலூயா. இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை ஒரு அடிமரத்தை போல வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்க இல்ல, வெட்டி போடப்பட்டு அந்த அடிமரம் செத்த சூழ்நிலையில் இருக்க பேஸ்மெண்டே காலி. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, கிருபை நாட்கள் முடிய போகிற நேரம். அல்லேலூயா. யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. பகல் காலம் முடிய போகுது. யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போகுது. அல்லேலூயா. ஒரு ராக்காலத்துக்கு தப்பி வைக்கப்பட வேண்டாம். அடிமரம் செத்த சூழ்நிலையில் காணப்பட்ட அந்த மரத்தில் சொல்ற தண்ணீரின் வாசனை. அல்லேலூயா. செத்த அடிமரத்துல இருந்த ஒரு தண்ணீரின் வாசனையினால அது ஒரு இளங்கிளை விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒரு செத்த சூழ்நிலையில் இருந்தா இன்னைக்கு உன்னுடைய கண்ணீரின் வாசனையினால பரலோகம் திறக்கும். அல்லேலூயா. செத்த சூழ்நிலை காணப்படலாம். தண்ணீரின் வாசனையினால செத்து போற ஒரு அடிமரத்துடைய கட்டை தொழில்விட்டது போல உன்னுடைய கண்ணீரின் வாசனையினால உன் குடும்பம் பாழாகி போயிருக்கிறார். உன் வாழ்க்கை பாழாகி போயிருக்கிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாகி போயிருக்கிறார். செத்த ஒரு மரத்தை போல காணப்பட்டால் தண்ணீரின் வாசனையினால ஒரு இளங்கிளை தொழில்விட்டது போல உன் கண்ணீரின் வாசனையினால உன் குடும்பத்தான கட்டி வைக்க போறா, வாழ வைக்க போறா. கரங்களை கட்டி பக்கத்தில் ஒண்ணு பண்ணா பார்த்தா. அல்லேலூயா. ஜீரோவில் இருக்கிறோம். எல்லாம் செத்த நிலவரம். ஆவிக்குரிய ஜீவிதம் செத்த நிலவரம். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த ஜெபம் செத்த நிலவரம். அபிஷேகம் இல்ல. அல்லேலூயா. அழுக்கை ஊத்தையுமான ஒரு சீரகையான நிலவரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மீண்டும் பாழாய் போனதை சீர்படுத்தி தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டி வைத்த தெய்வம் இன்னைக்கு உங்க கூடாரத்தை அந்த வரப்போகிறான நாடி தேடி இருக்கிறார் அந்த நிலையான நேரத்துக்கு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்த தயாராக மீண்டும் கட்டி வைக்க போறோம். மீண்டும் கட்டப்படுவார். அல்லேலூயா. சாதாரண ஒரு செத்த அடிவரத்துக்கு சாதாரண ஒரு செத்து போற ஒரு அடிவரத்துல தண்ணீரின் வாசனையினால அந்த வேற போய் அதிலிருந்து ஒரு இளம் தளிர் விட்டது போல. அல்லேலூயா. உங்க கண்ணீரின் வாசனையினால உங்க வாழ்க்கை தொழில்விட போகும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதுக்கு அவர் கை கொடுத்து தூக்கி விழுந்து போன தாவீது கூட மீண்டும் அவர் கட்டி எழுப்புகிற தெய்வம். விழுந்து போன தேவதூதருக்கு அவர் கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததியை கை தூக்கி விட்டார். அல்லேலூயா. அதே தெய்வம் இந்த பகல் வேளையில உங்களை கரம் தட்டி பிடித்து உங்களை தூக்கி விட வல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாட்கள்ல அவர் பரிசுத்தமான தெய்வம். படிக்கணும். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியில்லா கன்னிகைகள். நான் சொல்றேன், புத்தி இல்லாத கன்னிகைகள் வேற முடியவே முடியாது.
ரத்த சாட்சியா மறைந்தால் மாத்திரம் ஒரு கடைசி ஒரு தருணம் கிடைக்கும். ஏன்னா முதல்ல வசனத்தில் அடிபட்டு போயிருக்குது. எல்லாரும் திருப்தி அடைந்து விட்டார்கள். அல்லேலூயா, முடிஞ்சிச்சு. ஒரே ஒருவருக்கு தான் வாய்ப்பு, கற்புள்ள கன்னிகைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகை, புத்தியுள்ள கன்னிகை அல்ல, புத்தி இல்லாத கன்னிகை அல்ல. தேவன் யாரை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா ஒரு கற்புள்ள கன்னிகையாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. சோத்திரம். எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி இருக்கலாமே. கடைசி ஒண்ணே சோத்திரம். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. அது தூக்கி நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். விழுந்து போன தாவீதின் கூட அர்த்தத்தை திரும்ப கட்டிவிட்ட தெய்வம் உங்களை பார்த்து வாக்கி கொடுத்தாரு, மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல இந்த பகல் கூட்டத்தை அது ஏதோ ஒன்று செய்ய போறாரு. என்னை கை தூக்கி விடுற நேரத்துல எல்லா விதத்திலையும் ஆண்டவர் தூக்கி விடுவாரு. அல்லேலூயா. நீ கற்புள்ள கன்னியா ஒப்பு கொடுக்கணும். ஒரு கற்புள்ள கன்னியா ஒப்பு கொடுக்கணும். கற்புள்ள கன்னியா ஒப்பு கொடுக்கிற நேரத்துல கர்த்தர் நீ உன்னுடைய வாழ்க்கை செத்த அடிவரத்தை போல இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பம் செத்த அடிவரத்தை போல இருக்கிறார். நம்முடைய கணவனுடைய சூழ்நிலை செத்த அடிவரத்தை போல இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நிலவரும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல வேதம் சொல்கிறது. தண்ணீரின் வாசனையினால எல்லாம் துளை விட்டது போல உங்க கண்ணீரின் வாசனை, உங்க கண்ணீரின் வாசனையினால கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளைவிட போகிறார். அல்லேலூயா. உங்களை கற்புள்ள ஒரு கன்னிகையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கரங்களை வெளிப்படுத்தலாமே. நிலையான நகரத்துக்கு அமைங்க தேடி வரல, வரப்போவதை தாடி தேடி இருக்கிறோம். அல்லேலூயா. நிலையான நகரத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த நகரத்துல அடிக்கடி ஊத்தையுமா இருந்தா ஐயோ, அல்லேலூயா, உன்னை மறுபடியும் கட்டிவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. வாழ்க்கை செத்த ஒரு சூழ்நிலையா, அது செத்த ஒரு அடிவரத்தை போல இருக்கிறதா? கடைசியா உருவாக்கிட்டு சொல்றேன், 33 வயசுல சிந்தப்பட்ட வேத ரத்தம், வாதிப ரத்தம். அல்லேலூயா. உங்களை என்னை கிரயமா அந்த சபையை கொண்டு வச்சிருக்கிறது. இதே சபையை கிரயமா கொண்டு வச்சிருக்கிறாருன்னா இந்த பலிபீடத்துல என்ன கொண்டாடுவது நிப்பாட்டி இருக்கிறாருன்னு சொன்னா அல்லேலூயா. நீங்களும் நான் ஒரு கற்புள்ள கன்னிகைகளாக, ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் காணப்படுவதனால் மீண்டும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய சந்ததி கட்டப்படும், உங்களுடைய பின் சந்ததி கட்டப்படும், நீங்கள் கட்டளிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி இத்தனை வருஷமா நீ எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்க, இத்தனை காலமா நாங்கள் ஆராதிச்சிருக்கலாம், பைபிள் படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உனக்கு ஆண்டவருக்கு இதை தடையாய் காணப்படும். அது அந்த முத்தையும் அழுக்கையுமான உடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. முத்தை அழுக்கமான நகரத்துக்கு ஐயோ, நகரத்தில் இருக்கிறோம், நமக்கு அரண் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், அங்க இருக்கிறோம், வரப்போற அந்த நகரத்தை தாடி தேடி இருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, செத்த ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை பூமியை படைத்த தெய்வம் சொல்றாரு, சர்வ
ஆசனத்தில் மேல் இருக்கிறவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன், நீ கட்டப்படுவாய். பூர்வ நாட்கள் இருந்த போல உன் வீட்டுல துதி சத்தம் கேட்கும், உன் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கும், உன் வீட்டுல சந்தோஷ சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நீ அவரை தேடுகிற பொழுது, நீ உண்மையோடு தேடுகிற பொழுது, வாஞ்சையோடு தேடுகிற பொழுது, ஓ ஆடல் பாடல் துதி சத்தம் உன் வீட்டுல கேட்கும். அல்லேலூயா. சந்தோஷ குருவுல காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்ற வாக்கு சத்தம் உங்க வீட்டு முன்னாடி வரும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய செழிப்பு எல்லா விதத்துல சந்தோஷப்படுவாங்க, பக்தியாக ஆயத்தப்படுத்துவாங்க. எந்த இடத்துல அவங்க வெட்கப்படுத்துறாங்க அந்த இடத்துல ரெட்டிப்பா ஆசீர்வாதத்தை தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல கூதி கூறி இருக்கியோ, நீ எந்த ரகசியமா கண்ணீர் வடித்தியோ, இந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கலையா, பதில் கிடைக்கலையே, கிடைக்கலையே நீ போராடி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. செத்த அடிமரம் தண்ணீரின் வாசனையால துளிர்விட்டது போல பகல் வேளையில் ஒரு துளி கண்ணீர் நீங்கள் விடுவீர்களானால் செத்த உங்க வாழ்க்கைய ஆண்டவர் திரும்ப கட்டளிக்க போறார். அல்லேலூயா. மறுபடியும் நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், கட்டப்படுவாய். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எல்லா கிழமையும் நல்ல வாய்ப்பு கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் ஆவிக்குரிய ஜீவனை கட்டப்படணும். என்னுடைய பூர்வ நாட்கள்ல இருந்தது போல ஆண்டவரே நான் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்காக அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளும்படியாக அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த கிருபைகளை மீண்டும் நான் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எனக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. கேளுங்களா உடாபாலா ஷபாலா மதுரா கபாலா மதுரா கபாலா இயேசுவே சோத்ரம் 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 சோத்ரம். ஒரே ஒன்று கூட சொல்லுங்களா, செத்த அடிமரம் அங்கே தண்ணீரின் வாசனையினால துளிர்விட்டது போல ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் செத்த நிலவரத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னுடைய கண்ணீரின் வாசனையினால அதை நீங்கள் துளிர்விட செய்தீங்க ஐயா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி சோத்ரம் 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 சோத்ரம்.
கிருபையுள்ள தேவன் உம்மை வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த நற்செய்தி பெருவிழாவில் 4ஆம் நாள் பகல் வேளை நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளை முதல் உணவு நேரம் உம்முடைய பிரசன்னங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். பாடல் போய் ஜெபத்தில் ஆசீர்வதித்தீரே, சங்கீத போய் ஆசீர்வதித்தீரே, சாட்சியங்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் நன்றிகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய காணிக்கை கொடுத்த நற்செய்திக்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை கத்த மேல்படி ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான நன்மைகளை வாழ்க்கையை குடும்பங்களை கொடுத்து காத்துக்கொள்ளும். வசனம் பேசுகிற கர்த்தருடைய தாசருக்கு ஸ்தோத்திரம். வாழ்ந்து கிடக்கிற வேதத்தின் மர்மங்கள் ரகசியங்கள் வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடைய தாசன் குடும்பமாய் சேர ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். அவருடைய பணியை ஆசீர்வதிக்கும். எடுத்து பயன்படுத்தும். கர்த்தருக்காக ஓடுகிற வாஞ்சை தாகத்தை நிறைவேற்றும். மாம்ச பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கிறார். தலைமுறைகளை பெருகும் மேன்மைப்படுத்தும். விதிக்கப்பட்ட வசனம் 30, 60, 100 சபையில் விடுதலையில் தேசத்திலும் கனிவொழிக்க. அல்லேலூயா. இந்த பிரகாரமாக உங்களுக்கு செய்வேன். தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றும். சபை ஆயத்தப்படணும். தேசம் ஆயத்தப்படணும். அழிக்கும் ஊத்தைமான நகரமாய் இராமல் அந்த நகரமே ஒரு கையோடு சொல்லப்படுகிறது. பரிசுத்த நகரமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். பக்தி உண்டாகணும். ஆண்டவரே, இளங்களை ஏற்படுவது போல, கனி தருவது போல, செத்த மரம் மீண்டும் உழைப்பது போல, ஈர பழத்தை உழைப்பது போல ஜனங்கள் கட்டப்படணும். குடும்பங்கள் கட்டப்படணும். சபை கட்டப்படணும். ஆத்மாக்களால் நிரப்பப்படணும். தேசம் கட்டப்படணும். ஆண்டவர்கள் கனிகிற கிருபை செய்யும். எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சூத்திர கடந்த வசனம் கேட்ட தேவர்களே, ஆலயத்தில் இருக்கிற மக்களை வாழ்த்துகிறோம். ஆலயத்தில் இருக்கிற தேவனை வாழ்த்துகிறோம். சபை வாழ்த்துகிறோம். ஜனத்தை வாழ்த்துகிறோம். ஊழியரை வாழ்த்துகிறோம். எல்லாரும் வாழ்த்துகிறோம். தேசத்தின் மக்களை வாழ்த்துகிறோம். அவங்களை கட்டப்பட கிருபை செய்யும். அவங்களை கனி கொடுக்க கிருபை செய்யும். ராஜ்யத்தின் வரைக்கும் ஆயத்தப்படும். வசனங்களை யாரும் கைவிடப்படாதபடி, இந்த சத்தியம் எனக்கு தெரியாது சொல்லாதபடி தேவ சத்தியத்தை அறிந்தாலும் வாழ்க்கை கிருபை செய்யும். உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறப்பா. மாம்சத்தில் பலவீனமா இருக்கிற உண்டு, போராடி கொண்டிருக்கிற பல்லார் ஆவியினால் பாதிக்கப்படுகிற உண்டு. அவர்களை விடுவி. குடும்ப கஷ்டங்கள் உண்டு, நரித்தரர் உண்டு, ஏழைகள் உண்டு, விதவைகள் உண்டு, ஒடுக்கப்பட்டவர் உண்டு, ஆதரவற்றவர் உண்டு. அவர் எல்லாரும் தேவன் ஆசீர்வதித்து காத்து இங்கே பார்ப்பது போல சொர்க்க ராஜ்யத்தில் காணப்பட தேவன் கிருபை செய்கிறது. ராஜ்யத்தில் வரை ஆயத்தப்படுதப்பா. குறை இல்லாதவர்களாய், கரை இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்யும். பூமியில் வாழ்க்கை வாழ்வான் கொஞ்ச காலம்
வாழ்க்கையில் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பக்தியோடு வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு என்று கனி கொடுக்க தேவராஜ்யத்தில் சேர்க்கப்பட எங்களை வாழ்க்கப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும். தொடர்ந்து கத்தாவோர் நிகழ்வுகள் மாலை கூடிய எல்லாம் ஆசீர்வதி. ஒவ்வொரு நிமிஷம் நேரம் ஆரம்பம் முதல் இவ்வளவு நேரம் எங்களோடு சோதனம் 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 விண்ணப்பம் ஜபக்கிருப்பு கேட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட இந்த நாட்களில் இந்த கூட உதவி செய்த கரங்கள் எல்லாம் வலுப்படுத்தி உங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தபடி ஜெபிக்கிறோம். எங்கள் சபை விசுவாசிகள் ஆசீர்வதியும், வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதியும், வெளி சபைகள் ஆசீர்வதியும், தூரம் வந்தவர்கள் ஆசீர்வதியும், எல்லாருமே கிடைக்கட்டும். தனிப்பட்ட தாழ்த்தி சமர்ப்பிக்கிற எல்லா குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், பாபதோஷம் இதெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். இரத்த கோட்டையில் மறைத்துக் கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.